கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஹோப் சேனல் நேயர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட வெளிப்படுத்தல் சுவிசேஷ புத்தகத்திலிருந்து 2வது சபையான சிமர்னா சபையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அந்த சபையிலிருந்து நாம் என்ன காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த நாளை நாம் பார்க்க போகிறோம். சரி, நம்மளுடைய தெய்வ செய்திக்கு போவதற்கு முன்பதாக தலைகளை தாத்தி ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் தயவும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, அப்பா, இந்த வேலையும் கூட உம்முடைய சபையை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டு அதிலிருந்து எங்களுடைய குறைகளை நான் நிறைவாக்கும்படிக்கு எங்கள் மனதிலே நீங்கள் பேசுங்க. இந்த திக்குவாயும் மந்த நாவுமான மண்ணை நீர் மறைத்து உம்முடைய ஆவியான கொண்டு வெளிப்படுமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது, வசனம் 8 இப்படியாக சொல்கிறது. சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இந்த சிமர்னா சபை எந்த காலகட்டத்தில் இருந்த சபை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிபி 100 313 இருந்த சபையாக காணப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் இருந்த சபை, இந்த ஸ்மிர்னா சபைக்கு தேவன் தன்னுடைய செய்தியை எழுதுகிறார். இந்த 7 சபையிலும் எந்த குறையும் இல்லாமல் ஒரு பெரிய பாராட்டை பெற்ற சபை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்மிர்னா சபை தேவனாலே விசேஷமாக வார்த்தைகள் சொல்லப்பட்ட ஒரு சபையாக காணப்படுது. இந்த சிமர்னா சபையினுடைய பெயருக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னீங்கன்னா, சுகந்த வாசனை, அ ஸ்வீட் ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது. தேவனுக்கு சுகந்த வாசனையாக இந்த சிமர்னா சபை இருந்ததை நாம் காண்கிறோம். வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தோருமானவர் சொல்லுகிறதாவது. இது யாரிடம் இருந்து இந்த செய்தி வருகிறதுங்கிறத முதலாவது தேவன் அந்த பிள்ளைகளுக்கு சொல்றார். ஒரு கடிதம் எழுதுனா முதலாவது அது யாரிடம் இருந்து வருகிறது அப்படிங்கிறத எழுதுவாங்க. அடுத்தது யாருக்கு எழுதப்படுகிறது அப்படிங்கிறத எழுதுவாங்க. ஒரு ஒழுங்குமுறையை தேவன் அவருடைய செய்தியில் வைத்திருந்தார். இந்த மனிதனுக்கு எப்படி புரியுமோ அவ்வண்ணத்தில் தேவன் வெளிப்படுகிறத இங்கே பார்க்குறோம். இந்த சிமர்னா சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், யார் எழுதுறா அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் வாசித்தோம். முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, மரித்திருந்து பிழைத்திருந்தவர் சொல்லுகிறதாவது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக மரித்து உயிர் தெழுந்தாருங்கிறதை அவருக்கு மறுபடியும் நினைவு கூட்டுறதுக்காக இந்த வார்த்தையை தேவன் அங்கே சொல்றார். மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. வேத வசனத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 28வது அதிகாரம் வசனம் 5 6 வாசிச்சோன்னா, மத்தேயு 28 வசனம் 5 6. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தான் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். நல்ல ஒரு வார்த்தை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். இந்த ஸ்மிர்னா சபைக்கு தேவன் சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்றாரு, மரித்திருந்து உயிர் தெழுந்தவர் சொல்லுகிறதாவது அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு சொல்றாரு. தேவன் உயிர் தெழுந்திருக்கிறாங்கிறத எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய பாவத்துக்காக தேவன் மரித்தார், அதிலிருந்து உயிர் தெழுந்தாருங்கிறத எத்தனை பேர் இந்த நேரத்தில், இந்த நாளில், இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க விசுவாசிக்கிறீங்க? இந்த விசுவாசம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. வசனம் 9, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வரமுள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும், தேவன் சொல்றாரு, உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் நான் அறிந்திருக்கிறேன். எப்படி? இதுக்கு முன்பதாக எழுதப்பட்ட இந்த எபேசு சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது என்று எழுதுவார். இந்த 7 பொன் குத்து விளக்குகளும் இந்த 7 சபையை குறிக்கும். ஒவ்வொரு சபைகள் மத்தியிலும் தேவன் இருக்கிறார். ஒவ்வொரு சபைகளின் கிரியைகள் மத்தியிலும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறாங்கிறத மறுபடியும் இந்த நேரத்தில் நமக்கு விளக்குகிறார். உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும், நான் சொன்னது போல ஒவ்வொரு 1 கொரிந்தியரில் நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சபையா இருக்கீங்க. உங்களுடைய கிரியைகளை தேவன் அறிந்திருக்கிறார்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. உன் உபத்திரத்தையும் நீ ஐஸ்வரனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும். அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய போராட்டமான ஒரு காலமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய சோதனை வந்துச்சு. அவர்களுடைய வேலைகளும் சரி, அவர்களுடைய தொழிலும் சரி, இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ அந்த ரோம ராஜ்ய அரசாங்கம் அவர்களுடைய எல்லா ஏற்றுமதி இறக்குமதியிலும் தடை செய்தது. அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே ஸ்டாப் ஆச்சு. அவனுடைய வேலைகள் தொழில்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டுச்சு.
பணக்காரங்க இருந்தவங்க எல்லாருமே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க எல்லாருமே ஏழைகளாக மாற்றப்பட்டாங்க. தேவன் சொல்றாரு, உன்னோட உபத்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள்கிட்டையும் தேவன் சொல்ற வார்த்தை தான், நீ என் நிமித்தமாக படுகிற பாடுகளை நான் அறிவேன், உபத்திரத்தை நான் அறிவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு மகன்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது, என்னோட கூட படித்தவர், அப்போ அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது, உன்னுடைய குடும்பத்தை பற்றி எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்ன நேரத்தில் அவர் சொன்னார், நான் இந்த ஹோப் சேனலில் வர்ற சாட்சியும் வார்த்தைகளும் பார்த்து நான் மனமாறினேன். உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் இது. என்னோட கல்வியில் நான் கல்லூரியில் படிக்கும்போது என் கூட படித்த நபர் சொன்ன வார்த்தை இது. நான் இந்த ஹோப் சேனல் வருகிற பிரசங்கங்களையும் சாட்சிகளையும் பார்த்து நான் மனமாறினேன். என்னுடைய குடும்பத்தில் போய் நான் அதை சொல்லும்போது என்னை அவங்க புறக்கணிச்சு, இனிமேல் நீ வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, அதுக்கு நீ தகுதியை இழந்துட்டேன்னு சொல்லி என்னை வெளியே தொத்தி விட்டாங்க. நான் அந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலியமாகவும் எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர்ஸ் மூலியமாகவும் நான் இந்த கல்லூரியில் படிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உங்களை இந்த உலகம் புறக்கணிக்கிறதா? நீங்கள் உபத்திரத்துக்குள் தள்ளப்படுகிறீர்களா? உங்களுக்கு கஷ்டங்கள் வருகிறதா? தேவன் அதை அறிவார். இந்த வசனத்தில் இந்த சிமர்னா சபைக்கு தேவன் சொல்கிற வார்த்தையாதோ, என் நிமித்தமாக உன்னை உபத்திரம் வரும், நீ உபத்திரப்படுவதை நான் அறிவேன் என்கிற வார்த்தையை தேவன் சொல்கிறார். தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் இராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூசணத்தையும் அறிந்திருக்கிறேன். சிலருக்கு சபைக்குள்ளேயே அவங்களுக்கான சோதனைகள் வரும். தங்களை கிறிஸ்தவர்கள், தங்களை தேவனை உண்மையாக ஏற்றுக்கொண்ட மக்கள் என்று சொல்லுகிற யூதர்கள் என்று சொல்லி யூதர்கள் அல்லாத மக்கள், தேவனை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பிசாசின் கிரியையில் உள்ள மக்கள் உங்களிடத்தில் காணப்படுவார்கள். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு தூசணத்தையும் நான் அறிவேன் என்று இயேசு கிறிஸ்து இங்கே சொல்றார். நீ அதை கொடுத்து பயப்பட வேண்டாம். என் மகனே மகளே, என் நிமித்தமாக நீ படுகிற ஒவ்வொரு பாடையும் நான் அறிந்திருக்கிறேன், என் நிமித்தமாக என் சபையில் நீ பாடுகிற ஒவ்வொரு பாடையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று தேவன் இந்த நேரத்தில் சொல்றதை பார்க்கணும். நிறைய பேருக்கு இந்த கேள்வி மனதில் இருக்கும், இந்த பாடுகள் எல்லாமே என்னை விட்டு எப்போ நீங்கும், நான் நிம்மதியான வாழ்க்கைக்குள்ள நான் போவேன்? இந்த சிமர்னா சபையின் செய்தி உங்களுக்கான விடையாக இருக்கும். நான் தேவனை ஏற்றுக்கொண்டதால ஏன் இப்படிப்பட்ட வேதனைகள், ஏன் இப்படிப்பட்ட கண்ணீர்கள் எனக்கு இருக்குது? தேவன் இந்த சிமர்னா சபைக்கு எழுதுகிற செய்தி மூலியமாக அதுக்கான விடுதையும் உங்களுக்கு தருவதற்கு சித்தமாக இருக்கிறார். வாசிச்சோம் என்றால் 10வது வசனம் சொல்லுகிறது, நீ படபோடுகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவத்திற்கு ஆவீர்கள். இந்த வசனத்தை வாசிக்கும்போது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை நான் உணர்ந்தேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது தேவன் சொல்கிறாரு, நான் அதிலிருந்து விடுதலை தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே அவங்களுக்கு சாட்சியாக சொல்லலை. நான் கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை தருவேன், நீங்கள் இதுலேருந்து சீக்கிரமாகவே வெளியே வந்துருவீங்கன்னு சொல்லலை. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீங்கள் பட போகிற கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறதையும் தேவன் முன்னதாகவே சொல்கிறார். இதுக்கு முன்பதாக முக்கியமாக நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தங்களை யூதர்கள் என்றும் சொல்லியும் யூதராக இராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நிறைய பேர் தேவனுடைய நாமத்தை தடுத்து கொண்டு, நான் யூதன் என்கிற தேவனுடைய நாமத்தை, நான் கிறிஸ்தவன் என்கிற தேவனுடைய பொய்யான நாமத்தை தடுத்து கொண்டு உங்களுக்கு விரோதமாக தூஷணம் செய்கிறதையும் உங்களுக்கு விரோதமான கிரியைகள் செய்வதையும் தேவன் அறிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட மக்களை நான் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இந்த சிமர்னா சபையின் மக்களுக்கு அது தெரிஞ்சிருந்துச்சு. அதனால தான் அவங்க யாருனாலே சோதிக்கப்படுறாங்கிறத அவங்க அறிந்திருந்தாங்க. வேத வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 7வது அதிகாரம் வசனம் 15-16. மத்தேயு 7வது அதிகாரம் வசனம் 15-16 சொல்லுகிறது, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பச்சைக்கிற ஓநாய்கள், அவர்களுடைய கனிகளிலே அவர்களை அறிவீர்கள். இந்த வசனம் அருமையாக சொல்லுது, அவர்களுடைய கனிகளினாலே நீ அவர்களை அறிவீர்கள். உங்கள் மத்தியில் ஆடுகளைப் போல ஓநாய்கள் வருவாங்களாம், தேவனுடைய நாமத்தை கொண்டு உங்களிடத்தில் வருவாங்களாம். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றாரு, நானே கிறிஸ்து என்று சொல்லுவார்கள். அப்படின்னா நான் கிறிஸ்துன்னு சொல்ல மாட்டாங்களாம், தேவன் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன் சொல்லுவாங்களாம். அவங்களையும் நீங்கள் நம்பாமல் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ அவங்களை நான் எப்படி தான் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் 16வது வசனம் சொல்லுகிறது, அவர்களின் கனிகளின் மூலமாக அவர்களை அறிந்து கொள்வீர்கள். அந்த கனிகள் என்ன? ஒரு கிறிஸ்தவனுக்கு
அவன் வருகிற பெரிய ஒரு உபத்திரம், பெரிய சோதனை எங்கிருந்து வரும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் அவருடைய ஊழியத்தை தொடங்கும் போது அவருக்கு வந்த சோதனையும் அவருக்கு வந்த பாடுகளும் யார் நிமித்தமாக வந்துச்சு தெரியுமா? புறஜாதிகள்கிட்ட இருந்தா? இல்லவே இல்லை. அவருடைய சொந்த ஜனங்களாகிய அந்த யூதர்கள், அங்கு அவரோடு தேவாலயத்தில் பணிபுரிந்தவர்கள் அவருக்கு விரோதமாக எழும்புகிறத நம்ம பார்க்குறோம். இந்த நேரத்திலும் இந்த தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவர்களின் கனிகள் மூலமாய் அவர்களை அறிந்து கொள்ளுது. அவர்களுடைய கனிகள் என்றால் என்ன அப்படின்னா, கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனம் 23 சொல்கிறது, ஆவியின் கனிகள். இந்த கனியின் இந்த குணநலங்கள் உங்களிடத்தில் காணப்படுகிற தேவனுடைய நாமத்தை தடுத்து கொண்டு வருகிற யூதர்கள் தங்களை தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் என்று சொல்கிற மத்தியில் இருக்குதா அப்படிங்கிறத ஒரு யோசிச்சு பாருங்க. இந்த சிமர்னா சபைக்கு தேவன் சொல்கிற ஒரு முக்கியமான எச்சரிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவத்திற்கு படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. தேவன் சொல்ற ஒரு எச்சரிப்பு, நீ கஷ்டப்படுவ, நீ உபத்திரவத்துக்குள்ள உட்படுவ, ஆனாலும் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. இந்த நாளில் தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்கிற வார்த்தை இந்த ஒரு வார்த்தை தான். இந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது நான் உடனே இதுலேருந்து நான் உன்னை மீட்டு கொண்டு வருவேன், இதுலேருந்து அவனுக்கு விடுதலை தருவேன் நான் சொல்லவே இல்லை. நீ படப்போகிற ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஒவ்வொரு பாடலையும் நான் அறிந்திருக்கிறேன். நீ படிக்கிற ஒவ்வொரு கஷ்டத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். என் நிமித்தமாக நீ படிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் நான் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு கதறுதலையும் நான் அறிந்திருக்கிறேன். நீ என்ன பண்ண, உன் மரண பரியந்தம் உண்மையாக இரு. தேவன் இந்த நாளில் உங்களிடத்தில் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு உன்னுடைய மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருவேன். இந்த ஜீவ கிரீடம், எத்தனை பேர் இந்த ஜீவ கிரீடத்தை பற்றி முன்னதாக கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த ஜீவ கிரீடம் பரலோகத்தில் நமக்கு தேவன் தரப்போகிற ஒரு பெரிய பரிசு. இந்த ஜீவ கிரீடத்தை எளிதாக எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், தேவன் நிமித்தமாக, தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக நான் படப்போகிற ஒவ்வொரு கஷ்டத்திலும் ஒவ்வொரு கண்ணிலும் நான் மரண பரியந்தம் உண்மையாக நிலைத்திருந்தால் இந்த ஜீவ கிரீடம் எனக்காக தேவன் தரப்போகிறார். இந்த 10 நாள் அப்படின்னு இந்த சிமர்னா சபைக்கு சொல்லப்படுற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரலாற்றில் உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை குறிக்குது. கிபி 303 கிபி 313 வரை ஒரு 10 வருடங்கள் தேவனுக்காக உண்மையாக நிலைத்திருந்த, உண்மையான சத்தியத்தில் நிலைத்திருந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின மக்கள் அந்த ரோம அரசாங்கத்தால் துன்புறுத்தப்பட்டாங்க. இந்த 10 வருடம் அளவும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லா மனிதர்களும் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டதாக காணப்படுகிறது. வரலாற்றிலே அதை நாம் படிக்க முடியும். கிபி 303 313 வரை டிக்கோலெட்டின் அப்படிங்கிற ஒரு அரசு, அந்த ரோம அரசு அதிகாரி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அந்த தேவனை ஏற்றுக்கொண்ட, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு ஒரு துன்புறுத்ததாக கொடுக்கிறதா நாம் படிக்கிறோம். இந்த வேலையும் கூட தேவன் சொல்லுகிற அந்த 11வது வசனத்தை வாசிச்சோன்னா, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மரணத்தில் நம்ம என்னதான் அந்த உலகத்தில் நம்ம உண்மையாக வாழ்ந்தாலும் மரணம் என்கிற ஒரு விஷயம் எல்லா மனிதனுக்கும் வரப்போகிற ஒரு காரியம். ஒருவேளை இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்தால் என்னோட நிலை என்ன? இந்த நேரத்தில் தேவனுடைய 2ஆம் வருகை இருந்தால் என்னோட நிலை என்ன? ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழியில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா? தேவன் இந்த சபைக்கு சொல்லும் போது சொல்றாரு, இந்த கஷ்டத்தில் நீ படுகிற ஒவ்வொரு துன்பத்திலும் நீ நிலைத்திரு, என் நிமித்தமாக நீ படுகிற துன்பத்தில் நீ நிலைத்திரு. இந்த சோதனை அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கும்போது மனிதங்க நினைப்பாங்க, இந்த சோதனை தேவனால் வருகுதா இல்லை யாரால் வருது? நிறைய நேரத்தில் அந்த சோதனை பற்றின ஒரு கேள்வி நமக்குள்ள வந்துட்டே இருக்கும். அதுக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனம் 13 நமக்கு சொல்லுகிறது. வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கூடாமலும் சோதனையை தாங்குவதற்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இந்த சோதனையை பற்றி ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை இந்த நேரத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த சோதனை மனுஷனுடைய திராணிக்கு மீதாக தேவன் சோதிக்கிறது கிடையாது.
நிறைய நேரங்களில் இந்த சோதனையை நம்ம 2 விதமாக நம்ம பார்க்கலாம். தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது தேவன் சோதிக்கிறார். இந்த ஸ்மர்னா சபைக்கு தேவன் ஒரு பெரிய சோதனையை அந்த மக்கள் கடந்து வராங்க. தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை, மரண பரிந்தம் நீ உண்மையாக இரு, நீ சோர்ந்து போயிடாத, எனக்கு நீ உண்மையாக இரு அப்படிங்கிற ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும்தான் தேவன் இந்த ஸ்மர்னா சபை பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கறத பார்க்குறோம். இன்னொரு 2 வகையான நான் சோதனையை சொன்னேன். 2வது, நம் சோதனை என்று நமக்கு நாமே சொல்லிக் கொடுக்குற ஒரு ஏமாற்றம், என்னுடைய சுய கிரியினால் வருகிற விளைவு, நான் செய்கிற தவறினால வருகிற விளைவை சில நேரங்களில் நம்ம சோதனைன்னு நினச்சிட்ருக்குறோம். சோதனை என்பது தேவனுக்கு எப்பொழுது நீங்கள் உண்மையாக இருக்கீங்களோ, தேவனோடு எப்போ நீங்கள் இருக்கீங்களோ, தேவனுடைய வார்த்தைக்கு இணங்க நீங்கள் எப்போ இருக்கீங்களோ அப்போ வருகிறது தான் உங்களுக்கான சோதனை. நிறைய நேரங்களில் என்னுடைய இஷ்டமான கிரியைகள் நான் செஞ்சுட்டு அதனுடைய பலனை கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இது தேவன் கொடுக்குற சோதனை அப்படிங்கிறத நம்மளே நாம ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். கடைசியாக வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் தேவன் சொல்கிறார், ஆவியான சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது அப்படின்னு சொல்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது அப்படின்னு சொல்கிறார். இந்த 2ஆம் மரணம், தேவனுடைய 2ஆம் வருகையில் மருத்துவர்கள் முதலாவது உயிர் தள்ளுவார்கள். ஒருவேளை நம்ம பாவியாக இருந்தோம்னா அந்த நேரத்தில் நமக்கு என்ன ஆகப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பூமியில் நம்ம அழிக்கப்படுவோம். 2ஆம் மரணம் அவர்களை சேதப்படுத்தாது. 2ஆம் மரணத்துக்கு அவளுக்கு பங்கு இல்லை. யாருக்கு? தேவனுக்கு உண்மையாக இருந்து அவருடைய வார்த்தையில் நிலைச்சிருக்கிற மக்களுக்கு அந்த 2ஆம் மரணத்தில் பங்கு இல்லை, அவளை சேதப்படுத்தாது என்று எழுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் வாசிக்கிறத பார்க்குறோம். ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த நாளில் தேவன் அவருடைய ஆவியானவர் மூலமாக நம்மிடத்துல பேசினார். நீ படுகிற கஷ்டங்களை நான் அறிந்திருக்கிறேன், நீ நிமித்தமாக படுகிற கண்ணீரை நான் அறிந்திருக்கிறேன், நீ பண்ண வேண்டிய ஒரே விஷயம் மரண பரிந்தம் நீ நிலைத்திரு. இந்த 10 வருடங்கள் இந்த ஸ்மர்னா சபையின் மக்கள் அந்த அரசாங்கத்தின் நிமித்தமாக அவங்க சோதனைக்குள்படுத்தப்பட்டாங்க, அவங்க கஷ்டப்படுத்தப்பட்டாங்க, துன்புறுத்தப்பட்டாங்க. அந்த 10 வருஷமுமே நிறைய பேர் மரணித்து போனாங்க, நிறைய பேரை கொலை செய்தாங்க. ஆனாலும் மீதமாக இருந்த அந்த ஸ்மர்னா சபையின் மக்கள் தேவனுக்கு உண்மையாக இருந்தாங்க. தேவன் கேட்டுக்கொண்டது போலவே தேவனுக்காக உண்மையாக இருந்த மக்கள் தான் அடுத்ததாக வருகிற சபைக்குள்ளே போகிறத நம்ம பார்க்குறோம். இந்த நாளில் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்குற கேள்வி, உன்னுடைய மரண பரியந்தம் என்னுடைய வார்த்தையில் நீ நிலைச்சிருப்பியா, நீ உண்மையாக இருப்பியா? இது மட்டும்தான் தேவன் இந்த நாளில் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்குறார். கடைசியாக தேவன் சொல்கிறார், 2ஆம் மரணத்திலே அவன் பங்கேற்க மாட்டான்ங்கிற வார்த்தையை சொல்கிறார். நான் 2ஆம் மரணத்தில் நான் பங்கேற்காமல் இருக்கணும்னா, இந்த ஒரே மரணத்தில் நான் மறுபடியுமாக தேவன் வரும்பொழுது தேவனோடு பரலோகத்துக்கு போவேங்கிற ஒரு எண்ணம் உங்களிடத்தில் இருந்துச்சுன்னா, ஒரு வாஞ்சை உங்களிடத்தில் இருந்துச்சுன்னா தேவனுடைய வார்த்தையில் நிலைச்சிருங்க. இதனால உங்களுடைய குடும்பம் உங்களை புறக்கணிச்சாலும் பரவாயில்ல, உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல புறக்கணிச்சாலும் பரவாயில்ல, உங்களுடைய நண்பர்கள் புறக்கணிச்சாலும் பரவாயில்ல, அதனால உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல. எனக்கு தெரிந்த அநேக பேர், நான் கடைசியாக என்னுடைய நண்பர் ஒருத்தர் நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய வேலையை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வந்து சொன்னார். அப்போது என்ன வேலை அவர் பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய இன்ஜினியர். அவருடைய வேலையை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சந்தோஷமாக வந்து சொல்லும்போது எதற்காக அப்படின்னு கேட்டேன். நான் கொஞ்ச நாட்கள் முன்பதாக தான் உண்மையான ஓய்வு நாளை ஏற்றுக்கொண்டேன், அது உங்களுக்கும் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். ஆமாம், அந்த நேரத்தில் நான் ஓய்வு நாளை ஏற்றுக்கொண்டு அந்த எண்ணத்தோடு தான் நான் வேலைக்கு போனேன், தேவன் எனக்கு வேலையை தந்தார் அப்படின்னு நான் நம்பினேன். அந்த வேலையில் ஆனால் ஓய்வு நாள் எனக்கு விடுமுறை இல்லை. நான் வேலை சேர்ந்த ஒரு 2 வாரம் எனக்கு அந்த வேலை விடுமுறை தந்தாங்க. ஆனால் மறுபடியுமாக என்ன ஓய்வு நாளுக்கு அவங்க வேலைக்கு வர சொல்லிட்டாங்க. நான் கடந்த ஒரு 2 வாரமாக நான் அந்த வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். என்னோட மனதில் ஆவியானவர் பேசிகிட்டே இருந்தார். உனக்காக கொடுத்த வார்த்தையில் ஏன் நீ நிலைத்தில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எனக்குள்ளே கேட்டுகிட்டே இருந்தார். அதனால் என் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவருடைய திருமணமாகி அவருக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் எப்படி பார்த்துக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டது போல் அவர் சொன்ன வார்த்தை, தேவன் பார்த்துக்கொள்வார். என்னோட மரண நேரம் பரியந்தமும் நான் இந்த ஓய்வு நாளில் நினைச்சிருக்க போகிறேங்கிற ஒரு வார்த்தையை அவர் என்கிட்ட சொன்னது இன்னும் என் காதில் கேட்டுட்டு இருக்குது. என்னோட மரண பரியந்தம் இந்த ஓய்வு நாள், இந்த 7ஆம் நாளிய ஓய்வு நாள் இல்லை, நான் தேவனுக்காக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். கொஞ்ச நாள் கழித்து அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது ஒரு நல்ல ஒரு செய்தியை சொன்னார்.
எனக்கு வெளிநாட்டில் ஒரு வேலை கிடச்சிக்குது, என்னோட மனைவியும் நானும் சேர்ந்து போவதற்கான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடச்சிக்குது அப்படின்னு சொன்னார். தேவனுக்காக உண்மையாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். அதையும் தாண்டி ஒரு பெரிய ஆசீர்வாதமானதை இந்த வசனம் 11 வாசிக்கிறோம். ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. அவனுக்கு 2வது மரணம் கிடையாது. ஒரு முறை மரணித்தவன் 2வது மரணிக்க போகிறது கிடையாது. யாருக்கு? தேவனுடைய வார்த்தையில் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு. இந்த நாளும் தேவன் உங்களிடத்தில் கேட்குற ஒரே விஷயம், நீ படுகிற பாடுகளை நான் அறிந்துக்கிறேன், இதுலேருந்து நான் விடுதலை தருவேன் தளலங்கிறத நீ தளர்ந்து போகாத. நான் இதுலேருந்து நான் உனக்கு சுகத்தை தரல, நான் இதுலேருந்து ஒரு மனமகிழ்ச்சியை தரலங்கிறதுல நீ சோர்ந்து போகாத. நீ மரண பரியந்தம் என்னுடைய வார்த்தையில் நீ நிலைத்திரு, உனக்காக நான் வேறு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுக்கிறேங்கிறத இந்த சிமர்னா சபையின் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். இந்த வேளையிலும் கூட ஆவியானவர் நம்மிடத்துல சொல்லுகிறதை நம் காதுள்ள யாவரும் கேட்க கடவோம். யாவரும் தலையை தாத்தி ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் தயவும் நிறைந்த நல்ல பிதாவே, அப்பா, இந்த வேலையும் கூட நாங்கள் பாவிகளும் பிரதான பாவிகளாக உங்களுடைய பாத்தில் வந்து நிற்கிறோம். என்னுடைய பாவங்கள், குறைகள், மீதுகள் எல்லாவற்றையும் உங்களுடைய பாத்தில் வைக்கிறோம். அப்பா, என்னுடைய கிரியைக்கு ஏற்றபடி எங்களை தண்டித்து விடாமல் உங்களுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே எங்கள் கல்வி சுத்திகரிங்க. இந்த வேலையும் கூட அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய ஆவினை கொண்டு எங்களை தொடுங்க. இந்த நாளிலும் கூட எங்களுக்காக தந்த நல்ல தேவி செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சிமர்னா சபையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடங்களுக்காகவும் நம்ம பாத்தில் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் வார்த்தையை கேட்டு விட்டுடாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அபியாசிக்க எங்கள் மரண பரியந்தம் உங்களுடைய வார்த்தையை நான் நிலைத்ததற்கான ஞானத்தையும் பலத்தையும் தந்து காத்துக்கொள்ளுங்க. இந்த வேலையை கூட அடியனோடு ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சுயத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, அவரை ஒரு விஷயம் நோக்கி பாருங்க. இந்த வரது கருத்தை நீட்டி அந்த பிள்ளைகளை நீ தொடுங்க. நல்ல ஒரு சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக வரப்பு நாட்களே ஒரு பெரிய சாட்சியாக அந்த பிள்ளைகளை எடுத்து நிறுத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையும் கூட சுயத்தின் பலம் நிமித்தமாக பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் இலக்க கொடுத்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு தேவையான மன சமாதானத்தையும் மாறுதலையும் நீ தாங்க. நீர் அவர்கள் மத்தியிலே இருக்கதான உணர்தலை அவள் காண கிருபை செய்யுங்க. இந்த வேலையும் கூடப்பா எங்களுடைய இருதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிற தேவன், எங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை நீ அறிந்திருக்கிறேன். இந்த ஜெப விண்ணப்பத்தை எல்லாவற்றையும் நீ சீக்கிரமாக ஒரு பெரிய சாட்சியாக மாற்ற போவதற்காக உங்களுடைய பாத்திரை நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாகத்தை எங்களுக்கு தாங்க. இந்த வேலையும் கூடப்பா நாங்கள் கேட்டுக்கொண்ட விண்ணப்பங்கள் செய்ததாக இருக்கலாம். என்னுடைய இருதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிற தேவன், என்னோட குறைய எல்லாவற்றையும் நிறைவாக ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையும் கூட எங்களோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மறுபடியும் ஜெபிக்கிறோம். அவர்கள் கண்ணீர்கள் கவலை எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.